ஹலோ மக்களே! நான் உங்க மதுரை ரேவதி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. ஸோ சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி எங்கேயாவது வெளியே போகலாம், ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனேன். மார்னிங் ஃபுல்லாக வீட்டில் லேசியாக தான் இருந்தேன். ஸோ நைட்டாவது போகலாம் எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனேன். எங்கே போகிறோம் அப்படின்றத வந்துட்டு போகிற வழியில் சொல்கிறேன். ஸோ நைட்டு கிளம்புனா சண்டே நைட்டு தான் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சி கிளம்புனா சண்டே தாங்க முழுக்க முழுக்க நிறைய ஆட்கள் வெளியே இருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ் இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம தெப்பக்குளத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ தெப்பக்குளத்தில் நம்ம எங்கே போகிறோம்? தெப்பக்குளத்தில் நிறையா பிளேசஸ் இருக்குது. மாரியம்மன் கோயில், முத்தீஸ்வரர் கோயில் இருக்குது. நம்ம போகிறது வந்துட்டு காலபைரவர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வந்து தப்பாக என்னன்னு தெரில, அவ்வளோ கூட்டங்க. சித்திரை திருவிழா கூட்டம் மாதிரி அவ்வளோ கூட்டம். சண்டே ஈவினிங் அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சண்டே ஈவினிங் மோஸ்ட்லி யாரும் வெளியே வரமாட்டாங்க. பட் இந்த தடவை அவ்வளோ கூட்டம். இன்றைக்குன்னு இல்லை, தெப்பக்குளத்தில் ஈவினிங் அப்படின்னு ஆனாலே அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இங்கே முந்தியை விட நிறையா கடைகள் வந்துட்டு வந்துருச்சுங்க. நிறைய சாப்பாடு கடை மட்டும் இல்லாமல் கோவில் அந்த மாதிரி நிறையா பிளேசஸ் இருக்குது. ஸோ இதான் வந்துட்டு காலபைரவர் கோயில். இதை நிறையா பேர் பார்த்துருப்பீங்க, உள்ளேயும் வந்திருப்பீங்க. ஸோ இங்கே தான் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படியே உள்ளே போய் சுற்றிட்டு கோயிலை சுற்றிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டு நம்ம தெப்பக்குளத்தை ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அப்பா அவ்வளோ கூட்டம். அதாவது எவ்வளோ நிறையா டிராஃபிக் இருந்துச்சு. எங்களால் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியல, அவ்வளோ டிராஃபிக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிளேசஸ் எல்லாமே கவர் பண்ண பார்த்தேன். நிறையா கடை இருந்துச்சு. சில்ட்ரன்ஸுக்கு நிறையா விளையாடுற பிளேசஸ்ஸு, குட்டி பிள்ளைங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் வந்திருந்தாங்க. அதாவது பானிபூரி, காளான், நிறையா சாப்பிட்ற கடை சொல்லவே முடியாது. அவ்வளோ சாப்பிட்ற கடை நிறையா இருந்துச்சு. நாங்களும் ஒரு கடையில் நின்று சரி பானிபூரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பட் நிறையா கூட்டம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா நிறையா பிளேசஸ் நீங்களே பார்த்தா தெரியும். பின்னாடி ஃபுல்லாக தண்ணியில் விளையாடுறது, அதுக்கப்புறம் ராட்டனம், அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. தெப்பக்குளத்தை சுற்றி நிறையா பேர் உட்காந்துருந்தாங்க. ஸோ அப்படியே நம்ம கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு.